வாழ்க்கையின் தேவை சந்திக்கப்பட வேண்டும், சமாதானமாய் இருக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், சிறப்பா இருக்க வேண்டும். அதாவது ஒரு வெளிப்படையான வாழ்க்கையில மேலோங்கி நிற்க வேண்டும். இன்னும் வரங்கள் தேவை. இப்ப நான் படித்த அந்த அட்டவணையிலே ஏதோ ஒரு வரங்கள், எனக்கு அந்த வரங்களை தாங்க. பாடுகிற, செபிக்கிற, சுகமாக்குகிற, இது ஊழியனுக்கு மட்டுமல்ல, ஊழியனுக்கு சொந்தமல்ல, எல்லாருக்கும். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இது பொருந்தும். எனவேதான் தேவன் ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. எனக்கு எல்லாருக்கும் இப்படி சொல்றாங்க, இது அவருக்கு சொந்தம், இது இவருக்கு சொந்தம், அவர் தானே செய்வார், இவர்தான் செய்வார். நீங்களும் செய்ய முடியும். அறிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது குறிப்பு, ஆண்டவர் உங்களுக்கும் சில வரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கேட்பதில்லை. எனக்கு கேட்டுக்கிறீங்களா? இந்த வரத்தை எனக்கு தாங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நம்ம அழுத்துகிறது. தேவைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதி அழுத்தும் போது அந்த சிந்தனையே வரவில்லை. நம்முடைய சிந்தனை எல்லாம் சுகம் தேவை, பணம் தேவை, வாழ்க்கை தேவை, படிப்பு தேவை, வேலை தேவை, குழந்தை தேவை. இதுதான் நம்முடைய தேவையெல்லாம். இதற்கு மத்தியில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளை, என்னுடைய ஜெபம் இதுதான். நீங்கள் இதை வாஞ்சியுங்கள், வரங்களை வாஞ்சியுங்கள், தேவ கிருபைகளை வாஞ்சியுங்கள். 4வது குறிப்பு, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1:8. அந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதற்கு எனக்கு மனதில்லை. இந்த வார்த்தை சொல்லுகிறேன், பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அதிக வருத்தம், அதிக பாரம் உண்டாயிற்று. நான் சொல்ல வந்து விரும்புகிற அடுத்த குறிப்பு என்னவென்றால், உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அனைவருக்கு புரியவில்லை. இன்றைக்கு அனைவருக்கு அது ஒரு புரியாத ஒன்றா இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. அடுத்த வார்த்தை, பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம். வருத்தம் அல்ல, பாரமான வருத்தம். நன்றை கவனிக்க வேண்டும். எதை நீ அறிய வேண்டும் என்றால், ஒரு கிறிஸ்தவனுக்கு அன்புடைய பிள்ளைகளை பாடுகள் உண்டு. ஆனால் நான் சொல்லுகிற சத்தியம், கான்பிடன்ஸ் இன் காட். நீ எழுத வேண்டிய அந்த வார்த்தை நீ சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. எதை அறிய வேண்டுமா? எதை அறிய வேண்டும்? உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, பாரங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு.